ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025க்கு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 2024 வந்து முடிஞ்சிருச்சு. 2025 கூட என்டர் ஆக போகிறோம். எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய ஐடியாவை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கமிட்மெண்ட்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து சேவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸு, கோல்டு ஜுவல்ஸு, இல்லை ஆர்டி, எல்சிடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்டில் எதில் வேணால் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன், நான் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் லோனில் இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்கு சேவிங்ஸுன்றது வேறு மாதிரி இருக்கும். அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேவிங்ஸ் தான். இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. எனக்கே வந்து நிறைய மெயில் வருது, எனக்கு இந்த மாதிரி லோன் இருக்குது, லோன் அடைக்கிறதுல தான் வந்து வீட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஜுவல் எடுக்கிறதுலையோ மற்ற சேவிங்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, ஃப்யூச்சரை நினச்சி பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பேங்க்கில் லோனை வாங்கிட்டு அதே பேங்க்கில் போயிட்டு ரெக்கரிங் டெபாசிட் ஒரு 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன், ஆர்டி போடும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் கிடையாது. ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்குன்னு சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பண்ணலாம். மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் வந்து லாங் டேர்ம் குழந்தைங்களுக்காக ஏதாவது எல்ஐசி, இந்த செல்வ மகள், பிபிஎஃப் போட்டிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிவிட்டு லோனு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து வயசான டிசிஷனாகவும் கூட இருக்கும். இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆர்டி, எல்ஐசிட்டு, கோல்டு சேவிங் ஸ்கீம், கோல்டு காயின் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இதை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். என்ன தான் வட்டி கம்மி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலுமே கூட போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுறதை வந்து நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அது ஒரு நம்பகத்தன்மை வந்து அதில் இருக்குது. அதுலேயே எந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஃப்யூச்சருக்கு எந்த ஸ்கீம் நல்லது அப்படின்றத வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்கிறதால நான் போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சேமிப்பு திட்டமில் வந்து ஜாயின் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பையன் இருந்தாங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பெண் குழந்தை இருந்தால் செல்வ மகள் ஸ்கீமில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி நீங்கள் ஃபிக்ஸடான அமௌண்ட் பே பண்ணுன்ற நீட் கிடையாது. சில மாதம் பே பண்ணாமல் கூட விடலாம், சில மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட போட்டு பே பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு இயருக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். அதனால செல்வ மகள் திட்டம் ரொம்ப பெஸ்ட்டு. இருக்கிற ஸ்கீம்லேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா செல்வ மகள் ஸ்கீமுக்கு தான். இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, பேங்க்கில் கூட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஐ வந்து லாங் டேர்முக்கு போக போக நமக்கு வந்து போனஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் வந்து பிஎல்ஐ ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுட்டு வருவேன். 200, 300, 100 இந்த மாதிரி நான் போஸ்ட் ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது போடுற பழக்கம் இருக்குது. இப்போ நான் ஃபுல் பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதால அந்த அமௌண்ட்டை வந்து நான் டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டிஜிகோல்டு எதுலன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஷாப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தங்கமயிலில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், போத்தீஸ் சொர்ணமஹாலில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே ப்ராஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. நம்பிக்கையாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். மருமகள் கிச்சன் சேனல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் எப்போவுமே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வச்சுக்கிறது உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60,000 உங்களுக்கு ஸ்கூல் ஃபீனா நான் 5,000 வந்து ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி 12 மந்த்ஸ்க்கு வந்து போட்டுருவேன். போட்டுட்டு 3 டேர்முக்கு தனித்தனியாக கட்டாமல் எப்படியும் 2 மாதம் கேப்பில் நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கட்டாமல் மொத்தமாக வந்து நான் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணிடுவோம். புக் ஃபீஸ் பே பண்ணும்போதே மொத்தமாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஒரு பல்க் அமௌண்ட்டும் 1 மந்தில் எடுக்க தேவையில்லை. இப்போ 60,000 ஒரு மாதத்தில் எடுக்கும்போது மற்ற செலவுகளுக்கெல்லாம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீம். என்னோடய சேவிங்ஸில் 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் கோல்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் நான் எந்த சேவிங்ஸும் பண்ணாமல் கோல்டு மட்டும் பண்ணணும்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு அவசர தேவை நமக்கு வருது அப்படின்னா
ஒரு பேங்க் ஆர்டியோ ஒரு மணியாவோ நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. எல்லாத்துக்குமே போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு காயினை நம்ம சேல் பண்ணவும் முடியாது, நகையை போய் ப்ளெட்ஜ் பண்ணவும் முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் மணியும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். கோல்டு சேவிங் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் மங்களன் மங்களில் ஜாயின் பண்ணியிருக்கேன் திருச்சியில் மந்த்லி சேவிங் ஸ்கீமில். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிகோல்டுக்கு போத்தீஸ் டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். கோல்டு ரேட் ரெடியூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நான் கோல்டு காயின்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற பழக்கம் இருக்குது. ஆன்லைனும் இல்லை ஷாப்புக்கு போக முடியும்னா கூட அங்கே போய் பண்ணிப்பேன். எப்படி ரெடியூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இப்போது 7300 வரைக்கும் கோல்டு ரேட் இருந்துச்சு. ஸோ 7040 7070 அந்த மாதிரி ரேட் வரும்போது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கம்மியான ரேட். பிலோ 6000 7000 வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே, அந்த மாதிரி பரவாயில்ல அப்படின்னு வாங்குறது. இந்த காயின்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஜிகோல்ட்லேயே போடலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா கோல்டு, அதுக்காக இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கி வைக்கிறது. மணி சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆர்டி போடலாம், ஏலச்சீட்டு போடலாம், குலுக்கல் சீட்டு போடலாம். அது வந்து ஒரு தனி நபரை நம்பி போடும்பொழுது நீங்கள் அதை முக்கியமாக வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சுன்னா போடுங்க வெளியில். அப்படி இல்லைன்னா வட்டி கம்மினாலும் பரவாயில்ல, நமக்கு அமௌண்ட் தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்கே வந்து போயிடுறது ரொம்பவே நல்லது. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் விட பேங்க்கில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு 60 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் ஆர்டி இருக்குது. இதில் 1 வருஷமோ 12 மாதம் 15 மாதம் அது நம்மளே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கலாம், எவ்வளோ மந்த்துக்கு நீட் இருக்கோ. அதனால நான் எப்போவுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸை விட ஆர்டிக்கு வந்து பேங்க்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வர அமௌண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நான் டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். யூடியூப் இயர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து $100 வந்து வந்துடும் மினிமம். சம்டைம்ஸ் வந்து 2 மாதம் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பேமெண்ட் வரும். $100 சேர்ந்தால் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி 8000 வரும்போது இது ஃபிக்ஸடாக இல்லை அப்படின்றதால என்னால் ஒரு குறிப்பிட்ட கமிட்மெண்ட்குள்ளே வந்து போக முடியல. சம்டைம்ஸ் இது சில மாதம் வருது, சில மாதம் வராமல் போகுது. சம்டைம்ஸ் அதிகமான அமௌண்ட்டும் வருது, 8000 to 12000க்கு மேலே கூட வருது. சில சமயம் வந்து 8000 மட்டும்தான் வருது. அதனால என்னால் ஃபிக்ஸடாக எதுவுமே பிளான் பண்ண முடியல. அதனால இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ 1 இயருக்கு மேலே ஆச்சு. சேனல் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதில் வந்து நான் என்ன சேவ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சேவ் பண்ணலை பெருசாக. இந்த அமௌண்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நான் எதுவுமே பண்ணலை. இந்த இயர்லேருந்து தான் சரி டிஜிகோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வர அமௌண்ட்டை, இல்லை காயினை எடுத்து வைக்கலாமா, இல்லை மணியாக சேவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணலை. நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைலரிங், ரீசெல்லிங், யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸடான இல்லாமல் நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் வராமல் அப்பப்போ வர அமௌண்ட்டை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி பண்ணி வச்சா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.